அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்விதா ஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஸ்பெஷல் டெட் அண்ட் டெட் எஸ்டிடி டீச்சர்ஸ்க்கு வந்து 6th இருக்க போயம்ஸை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். ஃபுல் டீடைல்ஸ் ஆத்தர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன இருக்கு, ஃபுல்லாவே வந்து ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட், அலிட்டேஷன் வேர்ட், அது எல்லாமே வந்து பார்ப்போம். 6th மொத்தம் வந்து 7 போயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3, செகண்ட் டேர்ம்ல 2, அண்ட் தென் தேர்ட் டேர்ம்ல வந்து 2. இது எல்லாமே வந்து ஃபுல்லா பார்த்துருவோம். இந்த ஒன்ஸ் நீங்க இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப வந்து டெட் எக்ஸாம்க்கு இதே ஃபாலோ பண்ணா போதும். முக்கியமான வேர்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த 6th வந்து நம்ம முடிச்சிருவோம். அதாவது 6th இருக்க போயம்ஸ் வந்து நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? ஃபுல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொற்கடையில் லூயிஸ் காரோல் அப்படிங்கிற ஒரு போயட் வந்து எழுதியிருக்காரு. அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த போயம். How does the little crocodile is a short poem Lewis Carroll which appears in the novel Alice Adventures in the Wonderland. இது வந்து ஒரு क्वेश्चनல வந்து கேட்டிருந்தாங்க. Alice Adventures in Wonderland அந்த ஒரு நாவல்ல இருந்து வந்து இந்த crocodile அப்படிங்கிற போயம் வந்து எடுத்துருக்காங்க. the poem is made up of 2 stanza. அந்த ஸ்டான்ஸா வந்து எதுல எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் வந்து 4 lines to 8 lines வரைக்கும் இருக்கும் ஸ்டான்ஸா. ஸ்டான்ஸான எப்படி என்னன்னு தெரியுங்களா? அந்த போயம் வரிகள் அது வந்து எத்தனை லைன்ல இருக்கும்? 4 to 8 lines. ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் போயம் protagonize the novel that Alice cares about. Alice அப்படிங்கிற ஒரு கேர்ள் வந்து அவளை பத்தி வந்து அந்த அட்வென்ச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த போயம் கொர்க்கடைல் அப்படிங்கிற போயம். டூ யூ நோல வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் கொர்க்கடைல் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், பாருங்க, மெட்ராஸ் கொர்க்கடைல் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எஃபிடென்ட் ஜூஸ் இன் த வேர்ல்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் த ஷெல்டர் நேட்டிவ் வைல்ட் லைஃப் அட் த செக்யூர் நெஸ்டிங் பீச் ஃபார் த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். இட் இஸ் லொகேட்டட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவளம் இன் சென்னையில வந்து இந்த இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பொயட்டிக் டிவைஸ். How cheerful it seemed to grim, how neatly spurred in the clouds. இந்த figure of speech வந்து என்ன அப்படின்னா பெர்சோனிஃபிகேஷன். பெர்சோனிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளுக்கு வந்து உயிருள்ள பொருள் மிகைப்படுத்தி சொல்றதா வந்து என்னன்னா பெர்சோனிஃபிகேஷன். சரிங்களா? அந்த அளவுல வந்து இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா how careful the schemes green, how neatly the spread is clouds. அந்த மாதிரி வந்துட்டு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிருள்ள பொருள் மேல வந்து ஒரு உயிரற்ற பொருளை வந்து மிகைப்படுத்தி சொல்றதா வந்து என்னன்னா பெர்சோனிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து மெட்டாஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து சிமிலி அண்ட் மெட்டாஃபர் இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போ சிமிலி வந்து டைரக்டா வந்து ஒப்புமைப்படுத்தும். எப்படின்னா அஸ் இல்லாட்டி லைக் வந்து இருக்கும். மெட்டாஃபர்ல வந்து அதாவது ஒப்புமை இருக்கும், பட் வந்து வெளிப்படையான ஒப்புமை வந்து இருக்காது. மறைமுகமான வந்து ஒப்புமை வந்து இருக்கும். அதாவது வேறுபடுத்தி ஒரு பொருளோட ஒன்னு வந்து ஒப்பிட்டு வந்து சொல்றதா வந்து என்ன அப்படின்னா சிமிலி அண்ட் மெட்டாஃபர். சிமிலியில வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ் லைக் வந்து வெளிப்படையா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மெட்டாஃபர்ல வந்து மறைமுகமா வந்து சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் வந்து வித்தியாசம். மறைமுகமா வந்து சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து மெட்டாஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. பியூர் வாட்டர் ஆஃப் த நைல் எவ்ரி கோல்டன் ஸ்கேல் மெட்டாஃபர். நெக்ஸ்ட் வந்து சாரா கால்ரிஜோட ட்ரீஸ் அப்படிங்கிற போயம் வந்து கொடுத்துருக்காங்க. யூ கேன் டெல் ஹவு ஓல்ட் த ட்ரீஸ் இஸ் கவுண்டிங் இட் ரிங்ஸ். அதாவது இந்த ட்ரீஸோட ரிங்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணி எழுதுவாங்க. அதாவது அந்த மரம் வந்து எவ்வளவு வயதானது, எத்தனை ஆண்டு காலம் வந்து வயதான முதிர்ந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரக்கட்டை அந்த ரிங்ஸை வச்சுதான் வந்து இந்த இதை வந்து கணக்கிடுவாங்க. அதை தான் சொல்றாங்க. அந்த மெத்தட் ஆஃப் ரிங் இஸ் டேட்டிங் இஸ் கால்ட் வந்து டென்ட்ரோக்ரோனாலஜி. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. டென்ட்ரோக்ரோனாலஜி வாஸ் டெவலப்ட் த இயர்லி 20th century. இந்த இதை வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த மரத்தோட வயதை கணக்கிடுறதுக்கு அந்த முறைக்கு பேர் வந்து அந்த மெத்தடுக்கு பேர் வந்து டென்ட்ரோக்ரோனாலஜி. அப்புறம் பொயட்டிக் டிவைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிமிலி. த லீஃப் இஸ் கம்பேர்ட் வித் பிளேட். லீஃப் வந்து எதற்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க? ஷார்ப் பிளேட கம்பேர் பண்ணிருப்பாங்க. அப்ப அது வெளிப்படையான வந்து கம்பேரிஷன் வந்து இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சிமிலி. The teak tree gives us useful wood, the mango gives fruit that good. இது அலிட்ரேஷன் வேண்டாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒன்னு போல இருக்கணும். ஓகேவா? அதை தான் நம்ம அலிட்ரேஷன் வேர்ட்னு சொல்லுவோம். ரைமிங் வேர்ட்னா லாஸ்ட் அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து குட், அதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ட்ரீம்ஸ் ஆஃப் சைசஸ் ராஜ ஆறுமுகம் எடுத்து எழுதியிருப்பாங்க ஒரு ஆத்தர். இதுக்கு வந்து பொயட்டிக் டிவைஸ் வந்து அலிட்ரேஷன் மதர் மை. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக். நெக்ஸ்ட் வந்து டீம் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போயம். எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் யாரு அப்படின்னா began the illustrious career in 1895 at the age of 14. His work is the first to appear the Detroit Free Press. He column was syndicated over 300 newspapers and he came to know as the poet of the people. அதாவது கவிஞர்களுக்கே கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து அதாவது 14 வயசுல இவரோட ரிட்டன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ 14 வயசுல என்ன பண்ணிட்டு இருப்போம்? விளாண்டுட்டு இருப்போங்க. இவர் பாருங்களா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு 14 வயசுல வந்து எழுதுறதுக்கு வந்து நாவல் போயம்லாம் எழுதுறதுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ எவ்வளவு ஒரு டேலண்டான பர்சனா இருப்பாங்க. அதனாலதான் வந்து இவர் போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னு சொல்றோம். முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். His poems often had an inspirational and optimistic view of everyday. அதாவது என்ன சொல்றது, அதாவது ஃபேன்சியா வந்து எழுதாம ரியலிஸ்டிக்கா வந்து எழுதுவார். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு போயிட்டு தான் வந்து யாரு அப்படின்னா அந்த எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட்.
நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து யார் அப்படின்னா ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், போய்ட், எசேஸ், மியூசிஷியன் அண்ட் டிராவல் ரைட்டர் அப்படின்னு வந்து சொல்றோம். இவரோட ஃபேமஸ் ஒர்க் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, ஸ்டேஜ் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜக்கல், மிஸ்டர் ஹைட் அண்ட் த சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வர்சஸ் அப்படின்லாம் வந்து இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். பொயட்டிக் டிவைசஸ் வந்து என்ன அப்படின்னா சிமிலி, அதாவது அஸ் இருக்கு பாத்தீங்களா, ட்ரூப்ஸ் வந்து பேட்டிலுக்கு வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து ஒன்னு கம்பேர் பண்ணி சொல்றதுனால அது வந்து என்ன அப்படின்னா சிமிலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்சஸ் கேட்டில் ஆர் கம்பேர்ட் வித், அதை சொன்னல, ஹார்சஸ் அண்ட் கேட்டில் ஆர் கம்பேர்ட் வித் ட்ரூப்ஸ் யூசிங் த வேர்ட் லைக். ஹார்சஸும் கேட்டிலையும் வந்து ட்ரூப்புக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க, வெளிப்படையா கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து சிமிலி. நெக்ஸ்ட் வந்து ரைமிங் ஸ்கீம் பாருங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியும், நிறைய பேருக்கு தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ஸ்டான்ஸாவில் லாஸ்ட் வேர்டை பாருங்க, அதோட ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்க. டிச்சஸ், பேட்டில், கேட்டில். அதாவது இதோட ப்ரொனன்சியேஷன் ஒன்று போல இருக்கா, அப்போ ஏஏ. அப்போ இது வந்து சேஞ்ச் ஆகுது, அப்போ வந்து பி. இதுவும் பேட்டிலும் கேட்டிலும் ஒன்று போல இருக்கா, அப்போ வந்து இது பிபி. அப்போ ஏஏ பிபி. இந்த இடத்துல வந்துட்டு ஹெட்ஜஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சரி, ஹவுசஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏதாவது வந்து மேட்ச் ஆகுமா, அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணா சி. அப்போ ஏஏ பிபி சி, அந்த மாதிரி வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ரைமிங் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளேன், ரெயின், ஐ, பை. இது என்ன வரும், இதுவுமே ஏ ஏ பி பி, இந்த மாதிரி தான் வந்து ரைமிங் ஸ்கீம் எழுதணும். இதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னன்னா சிமிலி என்ன கொடுக்குறாங்க, அஸ். கில் அண்ட் பிளே as the driving rain, the pass quickly drop, the rain follows another drop in storm. அந்த ரெயின் டிராப் வந்து ஸ்ட்ரோமுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு லாஸ்ட் வந்து வெளிப்படையா வந்ததுனால வந்து சிமிலி. சின்க்வைன் போயம், அதாவது சின்க்வைன் போயம் has the 11 words arranged like this. இந்த மாதிரி வந்து 11 words வந்து அரேஞ்சா வந்து வந்தது அப்படின்னா அது வந்து சின்க்வைன் போயம் அப்படின்னு வந்து சொல்றோம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சீசன் நிசா டெரினி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. இதுல வந்து அலிட்டேஷன் வேர்டு வந்து என்னன்னா சன்னி ஸ்மைல், மான்சூன், மேங்கோஸ், ஷார்ட், ஸ்வீட், இதெல்லாமே வந்து அலிட்டேஷன் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிராஜிக் ஸ்டோரி, வில்லியம் மேக்பீஸ் அண்ட் தெக்கரி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. வில்லியம் மேக்பீஸ் தெக்கரி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் நாவலிஸ்ட் இன் இந்தியன் விக்டோரியன் ஏஜ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இஸ் Vanity Fair is the one of the finest and the best known novels in English literature. ரொம்ப முக்கியமானது. Thackeray wrote the colorful lively style with a simple vocabulary, clarity, structure in his sentence. These qualities combined with his honest view of life give him the important place in the history of realistic literature அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து poetic devices வந்து பாருங்களேன். slack a, tag a, back a, him அப்படிங்கிறது வந்து வேரியேட்டடா வந்திருக்கு. அப்ப ஏஏ பி அந்த மாதிரி வரும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், ஏதாவது ஒரே லைன்ல வந்து வந்திருக்கா, ஒரே லைன்ல ரிப்பீட்டடா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமா வந்துட்டே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா, பாருங்க இதுல பாருங்க, இந்த இதுல பாருங்க, கியூரியஸ் கேஸ். அப்ப ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன வரும், அலிட்ரேஷன். ஓகேவா, அந்த ஒரே சென்டென்ஸ்ல வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒன்று போல வந்ததுன்னா அதான் வந்து அலிட்ரேஷன். அடுத்து வந்து த லிசனர்ஸ், வால்டர் டி லாமர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட காலம் வந்து 1873 இருந்து 1956 வரைக்கும் was the English poet, short story writers and novelist. is the best known for his works for children. The listeners said is most famous on the poem. இவரோட போயத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து the listeners. சரிங்களா, இதுல வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன அப்படின்னா மெட்டாபர், அதாவது மறைமுகமா வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்றதா நம்ம என்ன சொல்றோம்னா மெட்டாபர். வெளிப்படையா அசு லைக் வந்து சொன்னது அப்படின்னா அது வந்து என்னன்னா சிமிலி. இதுல வந்து என்ன மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹேர்க்னிங் இன் ஏர் ஸ்டிக்கிங் அண்ட் சேக்கன் அப்படிங்கறத வந்து அந்த ஹேர்க்னிங் வந்து சேக்கனுக்கு வந்து மிகைப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி சொன்னதுனால வந்து இது என்னதுன்னா மெட்டாஃபர். அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், இது வந்து அனஃபோரா. அதாவது அனஃபோரா அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, stood listening in the quiet of the moonlight, that voice from the world of a man stood throwing the faint moonbeams on his dark star. அதாவது ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி சொல்றது, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அனஃபோரா அப்படின்னு வந்து சொல்றோம். இதுக்கு வந்து அனஃபோரா வந்து இது வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டுக்கிறாங்க, முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் வந்து 6th இருக்கிற போயம்ஸ். இந்த லிசனர்ஸ் வரைக்கும் வந்து 6th இருக்க போயம்ஸ். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் வந்து இதுல, அதாவது நம்ம 25 கொஸ்டின் எடுக்கணும் இல்லையா இங்கிலீஷ்ல, அதுல வந்து ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் வந்து இந்த 6th இருந்து இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம்.